நீ எதுக்கு கேப்ல வரீங்க? ஆட்டோல வந்திருக்கலாம்ல. சார், நான் எதுல வரணும் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு முதல்ல 1000 ரூபாய் கொடுங்க. வேலையே செய்யாம 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேக்குற? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? வேலைக்கு வந்த என்கிட்ட மருதாணி போட இஷ்டம் இல்லைன்னு சொன்னது உங்க பொண்ணு. ஏங்க எதுக்குங்க வாக்குவாதம் பண்ணிட்டு கொஞ்சம் இருங்க. இந்த மைத்துல 1000 ரூபாய் இருக்கு, நீ கிளம்பு. ஏய் 1000 ரூபாய் இப்ப சொல்லுங்க, ருக்மணி ஆன்டி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னா உங்க வீட்டுல வருவாங்களா? இல்ல உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு ருக்மணி ஆன்டி வீட்டுக்கு போய் உங்க பொண்ணு கொடுங்கன்னு சொன்னா அவங்க கட்டி தான் கொடுப்பாங்களா? இல்லல, உங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியுமே. அதனால என்ன கேட்டா ஷாலினி எடுத்த முடிவையே நீங்களும் எடுக்கிறது தான் நல்லது. என்ன இப்படி சொல்றீங்க? பேசாம ஷாலினிய மறந்துருங்க. அப்ப அவங்க என்ன விரும்புனதெல்லாம் உண்மை தானே? உண்மைதான். ஆனா இப்ப அவ உங்களை மறக்கணும்னு முடிவு எடுத்துட்டா. தயவு செஞ்சு இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னாங்கிறத அவகிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவ என்ன உன்னே போட்டுருவா. நான் வைக்கிறேன். மேடம், அதனால நாங்க யாருமே வரல. வேணும்னா நீங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க. என்ன விளையாடுறீங்களா? 1000 தான் இருந்தாலும் நம்மளோட தனம் அண்ணிமா. அவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறது சரியாலாம் இருக்காதுமா. எதுவா இருந்தாலும் சரி, யாருக்கு தாலி கட்டினாலும் சரி, யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, நம்ம போவோம். ஒரு